ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சூப்பரான குழி பணியாரம், யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்கல்ல, அவ்வளோ டேஸ்ட்டான குழி பணியாரத்தை வெறும் இட்லி மாவு மட்டும் வச்சு நம்ம பண்ண போகிறோம். குழி பணியாரத்துக்குன்னு நீங்கள் தனியாக மாவு அரைக்க தேவையில்லை. உங்கள்கிட்ட இட்லி மாவு இருந்ததுன்னா போதும், சட்டுன்னு இந்த குழி பணியாரம் செய்து முடிச்சிடலாம். நல்லா தித்திப்பாக சூப்பராக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இட்லி மாவில் தான் செஞ்சீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான். அதுக்கு நான் 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது நீங்கள் புது மாவாக இருந்தாலும் சரி, இல்லை புளிச்சு போன பழைய மாவாக இருந்தாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. மாவு எப்படி இருந்தாலும் ஓகே. நம்ம 2 கரண்டி மாவு சேர்த்தோம்ல, அதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு நீங்கள் மண்டை வெல்லம் நல்லா பொடிச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வாசனைக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெல்லம் ஒழுங்காக கரையலை அப்படின்னா நீங்கள் கைட்ட கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா மசிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை கரைச்சிட்டு நம்ம பணியாரம் சுட ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போ பணியாரக்கல் நல்லா சூடாயிருச்சு. இதில் எல்லா குழியிலையும் ஒரு அரை கரண்டி நெய் சேர்த்துக்கோங்க. ஒன்று நெய்யில் செய்யுங்க, இல்லைன்னா நல்லெண்ணெயில் செய்யுங்க. ரிஃபைண்ட் ஆயிலெலாம் செய்யாதீங்க, அவ்வளோ டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்காது. இப்போது எல்லா குழியிலையும் நெய் சேர்த்தாச்சு. நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை பாருங்கள் எப்படி சூப்பராக கரைஞ்சிருக்குன்னு. அந்த மண்டை வெல்லம்லாம் இந்த மாவை ஒரு அரை கரண்டி எல்லா குழியிலையும் சேர்த்துருங்க. ரொம்ப நிறையா சேர்த்துறாதீங்க, ஏன்னா பொங்கி வரும் அந்த மாவு. அதனால் ஒரு குழியில் ஒரு அரை குழி அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எல்லா குழியிலையும் நம்ம மாவு சேர்த்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வைங்க. மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி சுற்றிலும் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம திருப்பி விடும்போது நல்லா அழகாக மேலே எலும்பி வரும். இல்லைன்னா அந்த பணியார சட்டியோடு சேர்த்து ஒட்டிக்கிறோம். அதனால தான். இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி சினுக்கடிக்கு இல்லைன்னா சின்ன குச்சி இருந்ததுன்னா அதை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். பெரட்டுறதுக்கு கூட நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா, சமையல்னா என்னன்னே தெரியாது அப்படின்னா கூட இந்த பணியாரம் சூப்பராக செஞ்சிடலாம். 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஸ்வீட் குழி பணியாரம் தயாராகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறலாம். மழை பெய்யும் போது சுட சுட பணியாரம் செய்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.